பேசலாம். ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு 2வது முறை சம்மன் கொடுக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு வரணும், ஆஜராகணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொசீஜரல் நடைமுறை தான். விஜய் கிட்ட விசாரிக்காமல் இந்த வழக்கை வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. அரவிந்த் சொன்ன மாதிரி இப்போதான் இந்த வழக்கில் வந்து தீவிரமான ஒரு விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. இதில் விஜயுடைய வேர்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் என்ன பார்த்துருக்காரு, அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு, அவருக்கு என்ன நாலேஜ் இல்லை அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து சிபிஐ கேதர் பண்ணிட்டு தான் இதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்த முடியும். இதுக்கப்புறம் வந்து அதுல பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியது இருக்கிறது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான சில விஷயங்கள்லாம் நடக்குது. சில செய்திகள் என்பது கசிய விடப்படுகிறது. சார்ஜ் ஷீட்ல விஜயோடைய பேரை சேர்த்துடுறாங்க. விஜயை வந்து ஒரு சஸ்பெக்டா விசாரிக்கிறாங்க. விஜயை வந்து ஒரு விட்னஸா அவங்க விசாரிக்கல, ஒரு சஸ்பெக்டா அவங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இந்த விஜய் வந்து ஒரு விட்னஸா விசாரிக்கிறாங்களா, சஸ்பெக்டா விசாரிக்கிறாங்களா அப்படின்றது சிபிஐ வெளிப்படையாக சொல்லவில்லை. விஜயே விசாரிக்கிறோம் அவ்வளவுதான் அவங்க சொல்லி இருக்கிறது. ஆனால் இது வந்து இந்த தகவல்கள் கசிய விடப்படுவதும் அதே மாதிரி இதை பரப்பப்படுவதும் அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல ஆர்கே சார் சொன்ன மாதிரி தான் ஒரு அரசியல் அழுத்தம் என்பது இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா அந்த டைமிங் அப்படின்றது. 2வது, எல்லா ஒரு எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விசாரணை என்பது அதை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விசாரணையில இவர் 2 முறை, நீங்க சொல்றது தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம், அதுல நேரம் அப்படிங்கிறது பார்த்தா கூட இந்த துயர சம்பவம் நடந்தது செப்டம்பர்ல, அதனுடைய தொடர்ச்சியா நீதிமன்ற உத்தரவு எல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. அப்ப அதுல இயல்பா அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை நடத்த வேண்டியதும் சிபிஐ அமைப்புக்கு இருக்கக்கூடிய தேவையா இருக்கு இல்லையா? சிபிஐ அமைப்பு நடத்துகின்ற விசாரணை, பட் அதை சுற்றி பல செய்திகள் கசிய விடப்படுகிறது இல்லையா? அதுதான் வந்து இங்க ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறது. இது வந்து பியூர்லி தாவேகா வந்து இப்ப வரைக்கும் இந்த வழக்குல வந்து அவங்க என்ன விதமா கசிய சொல்றீங்க? இப்ப அவரை வந்து கைது பண்ணிடுவாங்க, இன்னைக்குதான் அவருடைய முக்கியமான நாள், சிபிஐ ஆபீஸுக்கு போயிட்டு அவர் வெளியே வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல மற்ற சோர்சஸ் மூலமா கசிய விடுவதன் மூலமாக என்னன்னா இது ஏதாவது நடந்துருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. பட் இது வரைக்கும் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 முறை சம்மன் கொடுத்திருக்காங்க. சம்மன்ஸ் அவங்க வந்து சேலஞ்ச் கூட பண்ணல. நீங்க சென்னையில செய்தியாளரா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான செய்திகளை அந்த பீட் பாக்குறவங்க வராங்க வரலாம். அது தவிரவும் இப்ப வந்து வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதமா இந்த செய்திகளை நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் அப்கோர்ஸ் அதுதான் இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து மறுக்கிறாரு. சமூக வலைத்தளங்களில் நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியும், ஏன்னா அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இங்க வந்து இதுக்கான பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கும், அதுல இருந்து பேசலாம். ஆனா அப்படி ஒன்று ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான ஒரு அட்டெம்ப்ட் நடக்குது அப்படிங்கிறீங்க? இல்ல, அது நிச்சயமா நடக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்றது தான் வந்து பெருவாரியான பாஜக தலைவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அவரு இப்பவும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு கட்டத்திலே அந்த மாதிரி ஒரு இதே கொடுக்கலையே, இண்டிகேஷனே திரு விஜய் அவர்கள்ட்ட வரல. பட் அதிமுக பாஜக தரப்புல இருந்து அந்த முயற்சியை கைவிடப்படவில்லை. அது வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வெளிப்படையாகவே பாஜக தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள், விஜய் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும். அதுக்குதான் திரு இந்த கூட்டணிக்கு ராமசாமி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்ல இருந்து தான் அப்படி பேச்சுகள் நடந்துட்டு இருக்குது. அப்ப காங்கிரஸ் வந்து அப்படி ஒரு நெருக்கடியை சிபிஐ மூலமா கொடுக்கும், அந்த லாஜிக் இல்லாம எடுத்துல காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா ராமசாமி சொல்ற மாதிரி கட்சியை கலைச்சிட்டு கூட சிரஞ்சீவி மாதிரி அவர் வந்து காங்கிரஸ்ல வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஆஃபரும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இபிஎஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு கட்சி முக்கியமான கட்சி வரப்போகிறது கூட்டணிக்கு அப்படின்னு. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒரு பக்கம் ஜனநாயக பட் அவருக்கு என்ன, அவர் எதை மனசுல வச்சுட்டு சொல்றாருன்னு தெரியலையே. இப்ப நம்ம ஹேசியமா தான் பேச முடியும். ஆனால் இந்த டைமிங்கை வச்சு பார்க்கும்போது சில முயற்சிகள் என்பது நடக்கிறது அப்படின்றதுதான் வந்து அரசியல் வட்டாரங்கள்ல குறிப்பிட விரும்புறீங்க. என்ன அதுல உங்களுக்கு 2 விஷயங்கள். எல்லாருமே 2026 தேர்தல் வெற்றியை நோக்கிய பயணம் தான். அது திமுக கூட்டணியா இருக்கலாம், இல்ல அஇஅதிமுக சார்ந்த பாஜக கூட்டணியா இருக்கலாம். அப்படின்ற போது யார் இங்க இப்போ ரூலிங் பார்ட்டி அவங்கள பிரின்சிபலா தோக்கடிக்கணும், எல்லாருமே ஒன்றுபட்டால் ஒண்ணுதான் அப்படின்றது. அப்போ வந்து வெறும் 2 சைடு சீமானவர்கள் வந்தாலும் சரி, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் வந்தாலும் சரி, எல்லாருமே வந்தாலும் சரிதான், திமுகக்கு எதிரான வாக்குகள் வந்து ஒன்றுபட்டு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பயம். காங்கிரஸோட அழைப்புக்கோ அல்லது சிக்னல்ஸுக்கோ பாஜகவோட சிக்னல்ஸுக்கோ வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறாரு. அவங்க ஆட்சியில் இல்லை, நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, அதுதான் அப்படிங்கிறாரு அவரு.
இல்ல வெற்றியை நோக்கி அப்படின்றது அப்போ விஜய் அவர்களோட கட்சி தாவேகாக்கு எங்க ரெகக்னிஷன் அதிகமா இருக்கும் அப்படின்றது. இப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஏன் காங்கிரஸ்க்கு இல்ல அப்படின்னா, காங்கிரஸோட நம்ம சேர்ந்தோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்காது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு அவரும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்கும் போதே அவர்களுக்கான மொத்த வாக்கு வங்கி அப்படின்றது திமுகவோட சப்போர்ட் இருந்து அவர்களால் 5% 6% தான் பாராளுமன்ற தேர்தலோ இல்ல அசம்பிளி தேர்தலோ அவர்களால் பெற முடிகிறது. இல்ல அவர்கள் வந்து இப்போ சேர்ந்தா எங்களோட இது ஆப்ஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு இத்தனை காங்கிரஸோட இரண்டாம் தலைவர்கள் கூட வந்து ஸ்டேட்மென்ட் கொடுக்கும்போது அப்போ பேசிட்டு வந்துரும். ரைட். சரி, இப்போ ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் இல்லையா, வாக்குகள் பிரிக்கிறாரு அப்படின்னு. யாருடைய வாக்குகளை பிரதானமாக பிரிக்கிறார் அப்படின்னு அதுதான், அது வந்து இன்னும் அன்டெஸ்டடா இருக்குல்ல. நீங்க திமுக கூட்டணி இன்னைக்கு 2 அம்சங்கள் அன்டெஸ்டடா இருக்கு. ஒன்னு, அவர் எவ்வளவு வாக்குகளை பெற போகிறார், அப்புறம் அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார். கரெக்ட். இப்ப நீங்க திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணியை வீழ்த்துவது தான். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கா, அதுதான் அவர் காங்கிரஸ் சுட்டி காட்டுறாரு. அந்த பிரச்சனையை காங்கிரஸ் தீர்த்து இருக்கிறது. தற்போது அந்த ஆட்சியில் பங்கு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள. பட் அது 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 எப்படி வெடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் வந்து ஸ்டே சைலண்ட். திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு கேசி வேணுகோபால் எங்கேயும் பேட்டி கொடுத்ததா எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உள்ள நடந்த கூட்டத்துல இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நிர்வாகிகள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம் அப்படின்னும் போது பாஜக போடுகின்ற திட்டங்களுக்கும் அதிமுக போடுகின்ற திட்டங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தடையாகவும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் தாவேகா மாறி இருக்கு. அப்படி எப்படி தாவேகா அந்த எதிர்க்கட்சியுடைய வாக்குகளை பிரிக்கிறது, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது. இல்ல, திமுகவுக்கு அல்லது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை அவர் பிரிக்கிறாரு அப்படிங்கிறது தானே இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்ப அது திமுக கூட்டணிக்கான மைனஸா போகும் தானே அவங்க பார்ப்பாங்க. இல்ல, நீங்க அதை தாண்டி விஜய் பிரிக்கிறாரு. நீங்க ஏன் இதை சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம ஏன் சுருக்கணும்? அது ஒரு செக்மெண்ட், அது ஒரு சிக்னிஃபிகன்ட் நம்பர் ஆஃப் வோட்ஸ் அப்படி சொல்றது. பட் விஜய் உடைய வருகை அப்படின்றது அதையும் தாண்டி பல வாக்குகளை பிரிக்கிறது. ரெண்டாவது, இந்த கூட்டணியை பாஜக அதிமுக கூட்டணி டேக் ஆஃப் ஆகாததுக்கு காரணம் என்ன? இந்நேரம் அந்த கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் வந்திருக்கும் இல்லையா? திமுகவை வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணி அப்படின்னும் போது மொமெண்டம் வந்துருச்சுங்கிறது தான் திரு எடப்பாடி சொல்றாரு. மொமெண்டம் வரலன்னு எப்படி சொல்றீங்க? பாமக திரு அன்புமணி ஜாயின் பண்ணிருக்காரு. இப்போ அடுத்தடுத்து 23ஆம் தேதி பிரதமர் வரக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னதாக அத்தனை தலைவர்களும் மேடை ஏறுவாங்கிறத அவங்க சொல்றேன் சொல்றேன் நான். இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலாக நடந்திருக்க வேண்டிய ப்ராசஸ். ஓகே, நீங்க வந்து இது எல்லாமே எந்தவித அழுத்தங்கள், ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க இவங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்க வேண்டியவங்க, இவங்க எல்லாம் இந்த கூட்டணி பிரிஞ்சு போயிருக்கவே கூடாது. பிரிந்த கூட்டணியை மீண்டும் கொண்டு வரோம் அப்படின்றது நீங்க எங்கேயாச்சும் பாருங்க. அதாவது அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு போய் கூட்டணியை உறுதி செய்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அங்க போய் பேசுறாங்க. கடந்த தேர்தல்களே அதான் நடந்துச்சு. 21லயும் நீங்க இங்கேயும் பேசினாங்க. நீங்க உள்துறை அமைச்சர் இங்க வந்திருக்கும் போது இங்கே பேசி முடிவாக வேண்டிய விஷயங்கள் அறிவிச்சது சென்னையில தானே, சென்னையில் அறிவிச்சாங்க. பட் இங்க பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் டெல்லியில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப பாஜக அதிமுக கூட்டணி டெஸ்பரேட்டா இருக்காங்க. அவங்களுக்கு தாவேகாவை கூட்டணிக்குள் இணைப்பதுங்கிறது அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க, அல்லது தாவேகாவுடைய இம்பாக்ட குறைக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப டெஸ்பரேட். என்ன விதத்துல அதை குறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க தாவேகாவுடன் வேறு யாரும் கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது. தாவேகா அணி என்பது தாவேகா ஒரு அணியை உருவாக்க கூடாது அப்படின்றது. அதன் மூலமாக மற்ற பிரச்சனைகள்லாம் கொடுத்து இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் எலெக்ஷன் கமிஷன்ல பிரச்சனை வரும், இன்னும் சின்னம் கொடுக்கறதுல பிரச்சனை வரும், அல்லது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். தாவேகா ஒரு அணியாக அமைஞ்சிடக்கூடாது, அந்த அணியாக வாக்குகள் பிரிக்கிறது அவங்களுக்கு மைனஸ் ஆகுங்கிறது தான் கணக்கு அப்படிங்கிறீங்க. சரி, பேசலாம்.